Hello students and parents, welcome back to Daily Line Academy channel. நம்ம சேனல் வந்து பார்த்தோம்னா நிறைய காலேஜோட 2024 கட் ஆஃப் டீடைல்ஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது ஒரு நாமக்கல் லொக்கேட் ஆயிருக்கிற காலேஜுங்க. இந்த காலேஜோட 2024 கட் ஆஃப் டீடைல்ஸ் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த காலேஜ் கோடுன்னு சொல்லப்படுற கவுன்சிலிங் கோட் நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா ஒரே கேம்பஸ்க்குள்ள இல்லை ஒரே நேம்ல நிறைய கல்லூரிகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுல நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கக்கூடிய கல்லூரியை தனியாக அடையாளப்படுத்தி காட்டுறதுக்கு இந்த காலேஜ் கோட் ரொம்பவே முக்கியம். இந்த கல்லூரியோட கவுன்சிலிங் கோட் வந்து பாத்தீங்கன்னா 2612. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் லாஸ்ட் இயர் எவ்வளோ கட் ஆஃப்ல போயிருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா AIDS சொல்லப்படுற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த கோர்ஸ் ஓப்பன் கேட்டகரியில் 123க்கும் BCக்கு 84.5க்கும் BCMக்கு லாஸ்ட் இயர்ல க்ளோஸ் ஆகலைங்க. MBCக்கு 104.5க்கும் SCக்கு 80க்கும் SCAக்கு 93.5க்கும் போயிருக்கு. STக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல சீட்ஸ் க்ளோஸ் ஆகல. அடுத்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 90 க்ளோஸ் ஆயிருக்கு. மற்ற எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் க்ளோஸ் ஆகல, அதான் சீட்ஸ் க்ளோஸ் ஆகல. அடுத்த சிவில் இன்ஜினியரிங் இது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில மட்டும் க்ளோஸ் ஆயிருக்கு 90.5க்கு. மற்ற எந்த ஒரு கம்யூனிட்டிலையும் அது வந்து சீட்ஸ் க்ளோஸ் ஆகல. அண்ட் தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸும் கூட. இந்த கோர்ஸ் ஓப்பன் கேட்டகரியில 99.5க்கும் BCக்கு 84.5க்கும் BCM கிளாஸ்ல க்ளோஸ் ஆகலைங்க. MBCக்கு 93க்கும் SCக்கு 89க்கும் SCAக்கு 84.5க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. STக்கு க்ளோஸ் ஆகல, சீட்ஸ் க்ளோஸ் ஆகல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அது ECன்னு சொல்லப்படுற இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரியில் 87க்கும் BCக்கு சீட்ஸ் க்ளோஸ் ஆகல, BCMக்கும் க்ளோஸ் ஆகல. MBCக்கு 82.5க்கும் SCக்கு 85.5க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த SCAக்கும் STக்கும் க்ளோஸ் ஆகல. அடுத்த ட்ரிபிள்னு சொல்லப்படுற எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 90 கட் ஆஃப்ல ஓப்பன் கேட்டகரியில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த எந்த ஒரு கம்யூனிட்டிலும் க்ளோஸ் ஆகல. ஐடின்னு சொல்லப்படுற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஓப்பன் கேட்டகரியில் 94.5க்கும் BCக்கு 84.5க்கும் BCMக்கு க்ளோஸ் ஆகல, MBCக்கு 85க்கும் SCக்கு 80.5க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் ஃபைனலா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரியில மட்டும் க்ளோஸ் ஆயிருக்கு 88.5க்கு. மற்ற எந்த ஒரு கம்யூனிட்டிலும் வந்து கேட்டகரியிலும் க்ளோஸ் ஆகல. இந்த காலேஜோட கட் ஆஃப் டீடைல்ஸ் பார்த்துருப்பீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காலேஜோட கட் ஆஃப் டீடைல்ஸ் மட்டும் இல்ல, அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய எந்த ஒரு கல்லூரிய கட் ஆஃப் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமாக எங்களுக்கு கால் பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்ல உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது, கவுன்சிலிங்ல உங்களுக்கு அப்டேட்ஸ் தேவைப்படுது, நீங்க எடுத்து கட் ஆஃப்க்கு ஒரு நல்ல காலேஜஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்றோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கல்லூரியில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். இந்த வீடியோ வந்து 12th படிக்கிறவங்களோட சன் அண்ட் டாட்டர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.